உண்ணக்கூடிய உணவு அப்படின்றதுதான் இந்த உடலா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த உடல்ல அது வந்து ஒரு திரவமா இருந்து அது ஒரு உயிரின் சக்தியா மாறி, உயிர் சக்தி அந்த விந்துநாதமா மாறி அதுல இருந்துதான் மனம் உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த மனதை தொட்டு தான் இந்த வாழ்க்கை அப்படின்றது வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதன் தன்மையிலதான் இந்த உடல் இருக்கும். இந்த உடலை தொட்டு அந்த மனமும் இருக்கும். வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு வந்து நமக்கு சிறந்த உணவு எது அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் தெரிஞ்சுக்கிருக்கோம். இன்னைக்கு வந்து உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் அப்படின்ற 5 அளவுமுறை பத்தி வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருப்பாங்க. நீங்க எங்க போனாலும், எந்த ஒரு விஷயத்துல உங்களை மேம்படுத்திக்க போனாலும் அதுக்கு முன்னாடி நாம இந்த உணவு அப்படின்றத அதுக்கு தகுந்தாற் போல மாத்திக்கக்கூடிய தன்மையில இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவன் சாத்வீக உணவு நிலை அப்படின்றத எடுத்துக்கணும். அதுவே ராஜா போல பல விஷயங்களை எதிர்கொண்டு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் கொஞ்சம் ரஜோகுணம் அப்படின்ற ஒரு நிலை, குணாதிசயங்கள் கொண்ட உணவுகளை எடுத்துக்க வேண்டியது இங்க முக்கியம். ஸோ நம்ம கிட்ட இருந்து என்ன மாதிரியான உணர்வு நிலைகள் வெளிப்படுது அப்படின்றது இந்த உணவை தொட்டு தான் இருக்கு அப்படின்றத மட்டும் எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க மருத்துவம்னு ஏதாவது ஒரு நோயை நீங்க குணமாக்க போகணும்னாலும் அவங்க வந்து என்ன சாப்பிடணுன்றதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா நாம உண்ணக்கூடிய உணவு அப்படின்றதுதான் இந்த உடலா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த உடல்ல அது வந்து ஒரு திரவமா இருந்து அது ஒரு உயிரின் சக்தியா மாறி, உயிர் சக்தி அந்த விந்துநாதமா மாறி அதுல இருந்துதான் மனம் உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த மனதை தொட்டு தான் இந்த வாழ்க்கை அப்படின்றது வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதன் தன்மையிலதான் இந்த உடல் இருக்கும். இந்த உடலை தொட்டு அந்த மனமும் இருக்கும். உதாரணத்துக்கு கோதுமை மாவுல செஞ்ச பதார்த்தங்கள் எல்லாமே கோதுமை மாவை தொட்டு தான் இருக்கிறது போல நீங்க உண்ணக்கூடிய உணவின் சத்துக்கள் என்ன, அதை தாண்டி அதுல இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன, அதை தாண்டி அதோடைய தன்மைன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உயரக்கூடிய நிலைக்கு இருக்கா, இல்ல இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கழியக்கூடிய நிலையில இருக்கா அப்படின்றத பொறுத்து உங்க உயிரின் தன்மையும் அமையும். இது மூணையும் நீங்க கவனிச்சு அதுக்கு தகுந்த உணவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்ககிட்டயே வச்சுக்க முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு நான்வெஜ்ஜை வந்து நிறைய பேர் இன்னைக்கு இன்டர்நெட்ல வந்து பெருசா சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இப்போ உடலுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் அனைத்துமே நான்வெஜ்ல 1ல மட்டும் கிடைச்சிரும். ஆனா அதுவே நம்ம வந்து சைவம் அப்படின்னு பார்க்க போனா நிறைய விஷயத்த எடுத்துக்கணும். அதாவது கீரை எடுத்துக்கலாம், நவதானியங்கள் எடுத்துக்கலாம், ரைஸ் எடுத்துக்கலாம், பழங்கள், காய்கறிகள், இப்படி எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கும் போது தான் உடலுக்கு தேவையான விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே, அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். ஆனா நான்வெஜ் 1ல மட்டும் அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பெஸ்ட் அப்படின்றது போல சொல்லுவாங்க. இங்க நான்வெஜ்ஜா இல்ல சைவமா அப்படின்ற விஷயத்த பத்தி நான் பேச வரல. எது சிறந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சத்துக்கள் எல்லாமே ஒரு 4-5ல சேர்ந்து எடுத்துக்கிறதும் 1ல கிடைக்கிறதும் அப்படின்ற விஷயத்தை தாண்டி அதன் தன்மை அப்படின்றத இங்க பார்க்க போறோம். இப்ப நான்வெஜ் அப்படின்றத எடுத்து சும்மா வெறுமனே ஒரு இடத்துல வச்சிருங்க. ஒரு 4 நாளைக்கு, 4 நாளுக்கு அப்புறம் அதை போய் பாருங்க, அழுகி அதுல இருந்து வரக்கூடிய வாடை கூட நம்ம சுவாசிக்கக்கூடிய நிலையில இருக்காது. புழுவாவோ இல்ல வேற ஒரு சின்ன சின்ன நுண்ணுயிரியாவோ மாறி காணா கூட போயிருக்கும். அதுவே இந்த தாவர உணவு அப்படின்றத எடுத்து நீங்க வச்சுக்கோங்க. காத்தோட்டமா இருந்தது அப்படின்னா அது வந்து துளிர்விடக்கூடிய தன்மையில இருக்கும். இல்லை அப்படின்னா தன்னை பாதுகாத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாள் கணக்குல தான் காயும். அப்படியே அது அழுகி போனாலும் ஒரு அறிவு தன்மையில இருந்து 2வது அறிவு புழுவாவோ இல்ல அடுத்த நுண்ணுயிரியாவோ தான் மாறி இருக்கும். ஸோ இதன் தன்மை அப்படின்றது, இதோடைய குணம் அப்படின்றது ஒரு நிலையில இருந்து தன்னை பாதுகாத்துக்கவும் பராமரிக்கவும் வச்சுக்கக்கூடிய நிலையில இருக்கு. அப்படியே அது அழுகி போய் வேற ஒரு நிலைக்கு மாறினாலும் 2வது அறிவுக்கு பரிணமிக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதை நீங்க உணவா கொடுக்கும்போது இந்த மனித அறிவு அப்படின்றது இருக்கக்கூடிய நிலையில நீடிக்கக்கூடிய நிலையிலே இருக்கும். இல்லாட்டினா அடுத்த பரிணாமத்துக்கு பயணப்படக்கூடிய குணாதிசயங்களை கொடுக்குறீங்க. என்ன காரணம்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு இந்த உடலுக்கு மட்டும்தான் சத்துக்கள் கொடுக்கும் அப்படின்ற நிலையில தாண்டி இந்த மனம் அப்படின்ற குணாதிசயங்களுக்கும் அது வந்து சத்துக்கள் கொடுக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப உதாரணத்துக்கு உரப்பு அப்படின்ற ஒரு உணவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து அமைதியா இருக்க முடியாது. கொஞ்சம் காரமா ஒரு 2 யூனிட் மட்டும் அதிகமா உள்ள போயிடுச்சு அப்படின்னா கத்த ஆரம்பிச்சிடும். எங்க இருந்து அந்த கோபம் நம்ம கிட்ட வந்துச்சுன்னே தெரியாது. அப்ப உடலுக்குன்னா ஒண்ணு கொடுக்குறோம், பட் அது குணத்துக்கிட்ட வந்து சேஞ்சஸ் கொடுக்குதுல. ஸோ நாம உண்ணக்கூடிய உணவு அப்படின்றதுல உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கு. அதை தாண்டி மனம் அப்படின்ற அந்த நம்மளுடைய குணநலனுக்கு ஆரோக்கியம் அப்படின்றதும் அதுக்குள்ள இருக்கு அப்படின்றத இங்க நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த நான்வெஜ் அப்படின்றது அழுகக்கூடிய தன்மை, தன்னுடைய தன்மையில இருந்து கீழே இறங்கி போகக்கூடிய தன்மைக்கு இருக்கக்கூடிய குணத்தை கொண்டது. ஸோ அதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா
இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பின்னோக்கி தான் நகருவோம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது மென்மேலும் நகரக்கூடிய நிலையில, முன்னோக்கி மேல்நிலைக்கு போகக்கூடிய நிலையில நமக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி தராது. இந்த மனம் அதுக்கு தகுந்த விஷயத்தை யோசிக்கவும் யோசிக்காது. அதுவே தாவர உணவு அப்படின்றத நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும். அதே நிலையில மனம் அப்படின்றதும் அடுத்த நிலைக்கு உய்விக்கக்கூடிய நிலையில இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க நான் வந்து தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். அதனால சாத்வீக நிலை அப்படின்ற ஒரு தன்மைக்கு சில உணவு முறைகள்லாம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதை தேர்ந்தெடுத்து நீங்க அடிக்கடி அதிகபட்சம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க உடலுக்கு அப்படின்னா உங்களுடைய நிலை அதையே நீடிக்க வைக்கிறதுக்கும் அதுலேயே இன்னும் மென்மேலும் வளரக்கூடிய நிலைக்கும் நகர்த்திக்கிட்டே போகும். அதுவே கீழே இருக்கக்கூடிய கழியக்கூடிய உங்களை கரைக்கக்கூடிய காணா போக வைக்கக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கிட்டீங்க, ரஜோ தாமசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நிலையில அதிகமா ஆழ்ந்து போய் நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் அப்படின்றத இங்க சொல்லி நான் இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.